அர்ஜுனும் கவ்யாவும் ஒரு பழமையான வீட்டு மாடியில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அங்கு தங்கியிருந்த பழைய பெட்டிகளில் ஒன்றை திறந்தபோது ஒரு பழைய வரைபடம் கிடைத்தது. மஞ்சள் நிறமடைந்த அந்த வரைபடத்தில் பழைய எழுத்துக்கள், மர்மமான குறியீடுகள் இருந்தன. கவ்யா, இது ஒரு புதையல் வரைபடமா என்று அர்ஜுன் ஆச்சரியத்துடன் கேட்டான். கவ்யாவும் கண்களை பெரிதாக திறந்து அதை பார்த்தாள். ஆனால் இது நம்மை காட்டுக்குள் அழைக்கிற மாதிரி தெரியுது. புதையல் தேடுவது எளிதல்ல என்பதால் அவர்கள் கிராமத்தில் இருக்கும் புத்திசாலியான ரவி ஐயாவிடம் உதவி கேட்டனர். இந்த காட்டில் பல மர்மங்கள் இருக்கின்றன, ஆனால் உண்மையான தேடல் இதை புரிந்து கொள்ளுதான் என்று ரவி ஐயா கூறினார். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு மூவரும் பயணமானார்கள். காட்டின் எல்லையை அடைந்ததும் அவர்கள் வெளியில் விழுந்த ஒவ்வொரு மரத்தையும் பார்த்தனர். காற்றின் மென்மையான சலசலப்பு, பறவைகளின் இனிமையான பாடல் எல்லாமே அந்த பயணத்தை மந்திர உலகமாக மாற்றியது. காட்டில் ஆழமாக நுழைந்ததும் அங்குள்ள மரங்கள் திடீரென பேசத் தொடங்கின. நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று மரங்கள் கேட்டன. இந்த விசித்திரமான அனுபவத்தால் கவ்யா கொஞ்சம் பயந்தாலும் ரவி ஐயா வெறியோடு சிரித்தார். நாங்கள் உண்மையான புதையலை தேட வந்திருக்கிறோம் என்று அவர் பதிலளித்தார். மரங்கள் உடனே ஒரு புதிரை எழுப்பின. உண்மையான செல்வம் எது என்று கேட்டன. கவ்யா யோசித்து அறிவு, உறவுகள் மற்றும் நம்பிக்கை என்று பதில் அளித்தாள். மரங்கள் மகிழ்ந்து அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி அனுமதித்தன. அடுத்த கட்டத்தில் அவர்கள் ஒரு பெரும் குகைக்குள் சென்றனர். உள்ளே மின்மினப்பான சிப்பிகள், தோன்றாத ஒளிக்கதிர்கள், அசரியமான சுவர் ஓவியங்கள் இருந்தன. இந்த ஓவியங்கள் நம்முடைய முன்னோர்களை பற்றியது என்று ரவி ஐயா கூச்சலிட்டார். ஆனால் வெளியேற ஒரு வழி இல்லை. அர்ஜுன் தனது கூர்மையான பார்வையால் தரையில் சிறு விளக்க குறியீடுகள் இருப்பதை கவனித்தான். அந்த குறியீடுகளை சரியாக பொருத்தியவுடன் ஒரு மறைவு கதவு திறந்து அவர்கள் வெளியேற முடிந்தது. புதையலின் ரகசியம் நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பழமையான மரத்தடியில் வந்தடைந்தனர். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அது களை மறைந்திருந்ததால் பல ஆண்டுகளாக யாரும் அதை பார்க்கவில்லை. அர்ஜுன் அதை மெதுவாக திறந்தான். உள்ளே கள்ள நாணயங்கள், வைரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதனிடத்தில் ஒரு பழமையான நூல் இருந்தது. இது எங்கள் கிராமத்தின் தொன்மையான கதைகள் என்று ரவி ஐயா மகிழ்ச்சியுடன் கூறினார். உண்மையான செல்வம். அவர்கள் அந்த புத்தகத்தை திரும்பிக் கொண்டு வந்ததும் கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தார்கள். எங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை, அவர்களின் அனுபவங்கள், அதுவே உண்மையான செல்வம் என்று ரவி ஐயா விளக்கினார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த நூலை படித்தார்கள். அது கிராமத்தின் பழைய மரபுகளையும் உண்மையான மதிப்புகளையும் கூறும் பக்கங்களால் நிரம்பியிருந்தது. மாற்றம் கொண்ட கிராமம். இந்த புத்தகம் கிராமத்தின் உணர்வுகளை மாற்றியது. மக்கள் ஒவ்வொரு கதையையும் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தனர். முன்னோர்களின் பழைய வழிகள், பழமையான நெறிமுறைகள் அனைவருக்கும் பிரகாசமடைந்தன. பொக்கிஷம் என்பது நம் பழமை, நம் அறிவு என்று ஒரு பெரியவர் கூறினார். கிராமத்தில் பழைய மரபுகளை மீண்டும் கொண்டு வர மக்கள் முயற்சி செய்ய தொடங்கினர். ஐயா அந்த நூலை மண்டபத்தில் வைத்து அதன் முதல் பக்கத்தை திருப்பினார். அதில் எழுதியிருந்தது, உண்மையான புதையல் உடல் சொத்தல்ல, அது நம்மை வளமாக்கும் அறிவு, நம்மை ஒருமைப்படுத்தும் உறவுகள். அர்ஜுனும் கவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அவர்களின் இந்த பயணம் ஒரு மந்திரமும் மரமரப்பும் கொண்ட ஒரு வாழ்க்கை பாடமாகவே இருந்தது.